நடிப்பில்லாத நாடகம் இல்லை. இல்லை இல்லை நான் இல்லை. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த கரட்டுப்பாளையம் கொங்கு இளைஞர் சிங்கங்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கு பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. உண்மையிலுமே கொங்கு இளைஞர்கள் சிங்கங்கள்னாலே சம மாசு. நடுவர் அவர்களே, நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவர்? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலேயே போடல. நீங்க பேசுங்க மேடம். உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் சார். எங்க சொல்லு. அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. அப்படி ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுடு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஊர் ஊரா சாப்பிட்ட ஆயிட்ட குண்டா, நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன் சார். என்னை கருப்புடு மட்டும் சொல்லாதீங்க சார். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர். அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு? எதிரணியில இருந்து வந்து 2 பேரும் திருமணத்துக்கு முன்னாடிதான் சந்தோஷம், திருமணத்துக்கு முன்னாடிதான் சந்தோஷம்னு புலம்புறாங்கல்ல சார். அவங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாரம்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனாலதான் அங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் சார். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்லே நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன் நீங்க. ஏய், நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? நான் 10மா புருஷன். ஓ, குளிந்தியாடா லூசு பட. பொண்டாட்டி வேற மாத்தி சொல்றா. ராஜேஸ்வரி மாத்தி சொல்றா. உண்மையிலே சார், தாரம்னா அன்பு, தாரம்னா பண்பு, தாரம்னா ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, வாழ்க்கையில நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட தாரம் குடும்பத்துக்குள்ள வரும்போது மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தெரியுமா சார் இருக்கும்? எப்படி இருக்கும்? தங்க பதக்கத்தின் மேலேயா இருக்கும் சார். ஆஹா ஆஹா. பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமா, நீயும் விட்டு கொடுத்திடலாமா? சொந்த பொருக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே அந்த பட்டு கண்ணங்களின் மேலே தொட்டு கொடுத்திடலாமோ, இல்லை விட்டு கொடுத்திடலாமோ? ஒரு முத்து பதித்தது போலே அந்த பட்டு கண்ணங்களின் மேலே தொட்டு கொடுத்திடலாமோ, நீ விட்டு கொடுத்திடலாமோ? ஒரு கைத்தட்டு கொடுக்குறேன். உண்மையில சார், ஒரு தாரம் திருமணத்துக்கு அப்புறம் வரும்போது சார் மகிழ்ச்சி கிடைக்குது. உண்மையிலே தாரத்தினால உங்களுக்கு பிரச்சனை, அன்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, சமைச்சு தர மாட்டேங்கிறா. அப்புறம் எங்க ஒரு 25 வயசு வந்த உடனே ஒரு போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு எங்க வீடு வீடா போய் அலையிறிய. நாங்க தான் வீடு வீடா அலையிறோம்ல, நீ பேசாம இருக்க வேண்டியானே. நீ ஏன் ஜன்னலை திறந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானு எங்களை தெருவில் இழுத்து விடுற? எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட நாங்க அப்படி எட்டி பார்ப்போம். உன் உயரத்துக்கு ஜன்னலே எட்டாது, நீ எப்படி எட்டி பார்ப்ப? சார், இவ்வளவு பேச்சு பேசுனாங்களா சார்? உண்மையிலே திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன சார் பேரு? எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? இந்த மாதிரி தண்டச்சோறு போகுது, இந்த மாதிரி ஊதாரி போகுது, இந்த மாதிரி பொழைக்க தெரியாதவன் போறான், வேலைக்கு போறானா, வெட்டிக்கு போறானா, இப்படி பல வகையில பேசுவாங்க. ஆனா என்னைக்கு எங்களை எல்லாம் திருமணம் முடிக்கிறாங்களோ அன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன சார் பேரு? குடும்ப தலைவர், கணவர், புருஷர். இத்தனை எங்க இருந்து வந்தாரு
கேக்குறேன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன சார்? பேமுலி மேன். ஃபேமிலி மேன் சார். ஃபேமிலி மேன் இல்ல, பேமுலி மேன் தான். Yes, sir. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க திருச்செங்கோடு போயிட்டு காசு பத்தாம கடத்தரவுல பேமுலி முடிச்சுட்டு தெரியுமா? அதனாலதான் அவனுக்கு பேர் பேமுலி மேன் வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல சார். உண்மையிலே மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு? நாங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே அப்படி குடும்பத்துல அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு எல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? மனைவிக்கு ஏன் தெரியுமா தாரம் பேர் வச்சான்? ஏன் இதனால தாரம் பேர் வைக்கல. நான் சொல்றேன் ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சா? உங்களை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், என் சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியா கடையில போய் தாரம் ஓட்டு மங்கரம், அதுக்கு பேர் தான் தாரம். சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க சார் இருக்கும்? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் சார். உறங்கிய போதும் உறங்கிய போதும் உங்கள் உறங்கிடுமா காதல், உங்கள் உறங்கிடுமா காதல், உங்கள் உறங்கிடுமா. மகிழ்ச்சி மனநிறைவுங்கிறது கிடைக்கும். இங்க பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? எனக்கு என்ன மாலைக்கு நோயா? உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாத? உண்மையிலேங்க சார் அப்படி மகாலட்சுமி மாதிரி மட்டும் கிடையாது. அப்படி மனைவி மார்கள் நாங்கெல்லாம் அப்படி அழகா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் தெரியுமாங்க சார் நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம். கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல, கட்டுனதும் மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போயிட்டே இருக்கோம். ஆனா உண்மையில சார் இவ்வளவு பேச்சு பேசுற அப்படி இல்ல மஞ்சுநாதெல்லாம் வீட்டுல மனைவியை பார்த்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு அவர் மனைவியை கூப்பிடுறாரு. காலைல தூங்கி எந்திரிச்சதுல இருந்துங்க மனைவியை பார்த்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது நாங்க மனைவிமார்கள் இந்தாடா காப்பி அங்கிட்டு சாய வேண்டியாடா. நான் லேடிஸ் மேல சாஞ்சு நாளைக்கு சங்கத்துல பைசல் 12,500 ஆறா கட்டுறது. 12,500 25,000 கூட்டிட்டாங்களா பைசல? போட்டு சொல்லி இருக்கிறோம். என் தங்கச்சி தாங்க அது. இப்படித்தான் இந்த பாயிண்ட் சொல்லுமா, நான் பதற மாதிரி நடுவர் நடுவர் அந்த அம்மா மேல விழுவாங்க. சங்கத்துக்கு போனா பிரச்சனையாகும் சொல்லி 25,000 ஊர் கமிட்டியில பேசி வாங்கி தருவாங்க. ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிடுவாங்க.
ஏண்டா தாய் நீ அண்ணன் இது தங்கச்சி தள்ளி விட்டு காசை வாங்கி பிரிச்சுக்கிறீங்க. பாருங்க வீடு கட்டிட்டு இருக்கிற இன்னும் 4 இடம் விடுங்க. இது வரைக்கும் பூசிட்டோம், இன்னும் பெயிண்ட் அடிக்காது இருக்குது. ஏதோ 4 இடம் விழுந்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுக்குவோம். நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு என் வீட்டை விற்கணுமாடா? சார் நீங்க பயப்படாதீங்க சார், நான் இருக்கும்போது பயப்படாதீங்க. 25,500 ரூபாய் எனக்கு கொடுங்க, இந்த பையன் நாளையில இருந்து சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் கொடுத்துட்டு இங்கே விழுந்துட்டு போயிடுவேன். சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் என்னைக்குமே அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காதுங்க. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல தார எப்படி தெரியுமா கொடுப்பா? பூ மாலையில் ஒரு மல்லிகை. மாலை ஒரு மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்பது. தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்பது, இன்னும் வேண்டுமா என்பது, இன்னும் வேண்டுமா என்பது. நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். அருமையான குரல் வளம். நன்றிங்க சார். நீங்க 4 படத்துல தானே பாடிருக்கீங்க? ஆமா சார். கரெக்ட் பாலத்துக்கு வந்துட்டீல்ல? சரிங்க சார். 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல இந்த குரல் வளத்தோட வாழணும்னு மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறோம். நன்றிங்க சார். நீ எத்தனை வயசு ஆனாலும் உன் புருஷன் போய் கேளு. நான் இருக்கும் வரை நீ இருப்பாய். நீங்க ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க இந்த அம்மா அவன் 3 பேரும் லேட்டா வாங்க, நாங்க 5 நிகழ்ச்சி முடிச்சு வைக்கிறோம். சார் உண்மையிலுமே எனக்கு திருமணமான புதுசுலங்க சார். ஒரு 35 வருஷம் இருக்குமா? இங்க கேட்டாங்களாக்கா? எழுதி கொடுத்தா தான் இங்கே கொங்கு இளைஞர் சிங்கங்கள் காசு கொடுப்பாங்க. உண்மையிலேங்க சார் எனக்கு அத்தனை வயசுல இல்லை சார். எனக்கு திருமணமான புதுசுல, எனக்கு திருமணமான புதுசுலங்க சார். உண்மையை சொல்லு. இந்தா நீ 6 வருஷமா ஓஏபி வாங்குறா இல்ல? சத்தியமா இல்ல சார். தெரியும் ஓஏபி. இந்தா நீ டிஏபி பேசாம சார். எனக்கு திருமணமான புதுசுல சார் எங்க அப்பா என்னை வாடினே கூட மாட்டார் சார். எல்லா கல்யாணம் ஆன புதுசுல உளருவான். என் செல்லம் என் சிச்சும்பா. டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் குடி உடம்புக்கு குடிச்சும்பா. ஒரு புள்ள பிறக்கட்டும் ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டாங்க. என் குடும்பத்தை தின்னே தீக்கிறீம்பா. வீட்டுக்கே வர மாட்டான். உண்மையிலங்க சார் எங்க அப்பா என்னைய திருமணமான புதுசுல வாடின்னு கூப்பிட மாட்டாருங்க சார். ஏன் தெரியுமாங்க சார்? ஏன் தெரியுமாக்கா? என் முகம் வாடி போயிருமா. அது வாடி போயிருக்கு என்ன இருக்கா? உண்மையிலே நான் ரொம்ப பண்பாடு உள்ள பிள்ளை சார். சொல்லிக்க. எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் சார். வார்த்தை திருத்தம் தேவை. அழகா இல்ல அகலமா இருப்பேன்னு சொல்லு. உண்மையில சார் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்லா இருப்பேன். என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சேனாக்கா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன். ஏன் தெரியுமாங்க சார்? ஏமா அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம். புருஷன் பொண்டாட்டினா அப்படி இருக்கணும்டா. உண்மையிலங்க சார் அது மட்டும் கிடையாது. எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது இப்ப பாருங்க எல்லாருக்கும் டீ கொடுத்தாங்களா, நான் குடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காஃபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சேனாக்கா அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாக்கா குடிப்பேன். அடி ஆத்தி. ஏன்? அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காருல்ல சார், சுற்றுல. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு போல இருக்கு. டோல்கேட்டு போடல, அதான் உடனே வந்திருக்காரு. அதான் சார் பாசம். இப்ப நம்ம வீட்டுல பால்ல தண்ணியை ஊத்தி பால் காய வைப்போம். அந்த பாலுங்கிறது புருஷன் மாதிரி. பால் வந்து புருஷன், தண்ணி வந்து பொண்டாட்டி. தண்ணி வந்து பொண்டாட்டி. பாலையும் தண்ணியும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது மாதிரிதான் கணவன் மனைவிங்கிற ஒரு உறவை பிரிக்க முடியாது. அப்படி அந்த பால் அப்படி பொங்கி வரும்போது தண்ணி எடுத்து தெளிச்சாதான் அந்த பால் அடங்கும். அது மாதிரி மனைவி கோவப்பட்டா
கணவன்மார்கள்லாம் அடங்கி போகணும். இப்போ பால் வந்து புருஷன், எஸ், தண்ணி வந்து பொண்டாட்டி. ஆமா சார். இந்த பாலில் தண்ணியை ஊற்றுனாத்தான் ஆமாங்க, பொங்கும். பொங்குறது அடங்கு. பால் வந்து புருஷன், ஆமா சார். தண்ணி வந்து பொண்டாட்டி. எஸ், ரெண்டும் சேர்ந்து பொங்கும் போது ஆவி போகுது பாரு. ஆமா, அதான் உன் மாமா மாமியா உன்னைய கட்டி வச்ச புண்ணியத்துக்கு அவங்க ஆவி போய்கிட்டு மேல ஓடுது பாரு மூடி. அதான் உன் நாத்துனா, அதுதான் மூடி பாதுகாக்கிறது. கீழே இருக்குவாரு அடுப்பு, அதான் உன் பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சு கொளுத்தி விட்டு போயிடுவாரு. ஆனா சார், ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு பாலும் தண்ணியும் மாதிரி எப்படி பிரிக்க முடியுதோ அதே மாதிரி ஒரு குடும்ப உறவுங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி இருக்கும் சார். வண்ணம் பருவம் கண்டு வேர் வண்ணம் விழிகள் கண்டு வண்ணம் நான் கண்டு மட்டும் கொடுக்கப்போம். உண்மையில சார், ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருது. அப்படி சண்டை வரும்போது தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்துவான் சார். அந்த பிள்ளையாலதான் சண்டையா வந்திருக்கும். அதெல்லாம் அந்த ஒரு சந்தோஷம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் தானே சார் கிடைக்குது. இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாரு. நீங்க சென்னையில இருக்கிய, கடற்கரை இருக்கு, அதனால பீச்சு கூட்டிட்டு போவாரு. ஆனா சார், உண்மையிலே பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு என் தலைய வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதையை சொல்லுவாரு சார். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி தங்கம் அப்படிப்பாரு. உடனே நான் கேட்டேன், அவளை அழகா இருக்கனா தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படின்ட்டா. நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வச்சிருந்த மானிட்டர் ஸ்பீக்கரே தெரியல எனக்கு சார். மனைவி என்பவள் குடும்பத்திற்கு ஆதாரம், அவள் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையே சேதாரம். அப்படிப்பட்ட மனைவி வரும் பொழுது அந்த குடும்ப உறவு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? வளர்ந்த கிளை மறந்து விட்டால் கேளடா கண்ணா. ஆஹா, இருதே ராடி. மறந்து விட்டால் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போதுமென்று கூறடா கண்ணா, குடும்பங்களை போதுமென்று கூறடா கண்ணா, இந்த கூடவே தலைவன் வேறு ஏதடா கண்ணா. குழந்தைகளை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குழந்தைகளை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. உண்மையிலே சார், ஒரு குடும்ப உறவுங்கிறது மகிழ்ச்சி மனநிறைவு என்பது என்றைக்குமே திருமணத்துக்கு பின்புதான் என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி
அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் திருமணத்துக்கு பிறகுதான் மகிழ்ச்சி மனநிறைவு என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி இடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு பாட்டு. உண்மையிலேயே கரட்டுப்பாளையம் கொங்கு இளைஞர் சிங்கங்கள் நடத்திய இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கைதட்டல் கொடுப்போம். இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. கேட்ட கேள்வி என்ன? மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? இவங்க என்ன சொல்றாங்க? திருமணத்துக்கு பின்பு சந்தோஷமே இல்லை, பொண்டாட்டியால நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மற்ற ஊருக்கு நம்ம ஊருக்கும் ஒரே வித்தியாசம் தான் சார். மற்ற ஊர்னா பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை. சிலர் சேர்லேயே தூங்குறாங்க, அப்பப்போ முடிச்சு பார்க்குறாங்க, இன்னும் அவங்க போலேன்னு ஒப்புன்னு உட்காந்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க. அண்ணே முடிச்சிடறேன், அண்ணே 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 முடிச்சிடறேன், அண்ணே 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 அதே பிரச்சனை தானே எனக்கு. அண்ணே அண்ணே உட்காரு, அண்ணே 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 நடுவர் கடைசியில் பிடிச்சி எடுக்க விட்டுறாருண்ணே ப்ளீஸ்ண்ணே. நீ நல்லா ரசிச்சுக்கிட்டு அண்ணே ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்க அண்ணே அண்ணே நான் நல்ல வேணே அப்படி ஆள் கிடையாதுண்ணே. வானே வானே உட்காருண்ணே உட்காருண்ணே இப்போ முடிச்சிடறேன், இப்போ முடிக்கிறேன் பாருண்ணே. அண்ணே அண்ணே அக்கா அக்கா அம்மா 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 என் நிலைமையை பார்த்தியாடா கடைசியில் முடிச்சிடறேன் முடிச்சிடறேன் முடிச்சிடறேன். நான் இப்போ என்ன பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன்னா அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு திருப்பி சொல்லிடுறேன். அம்மா அம்மா புள்ள இருக்கட்டுமா, ஒன்றும் செய்ய மாட்டேன், இருந்துட்டு போது கொடு. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் சார்? இவங்க சொல்றது பூராமே நியாயமா தெரியுது. எல்லா புருஷனும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா சந்தோஷப்படுவான். போன வாரம் என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம்னா போயிட்டு எனக்கு ஒரே ஜாலி. திருப்பி வர்றேன்னு ஃபோன் பண்ணா, ஆத்தாடி வர்றாளா, வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டிலையெல்லாம் பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டு அவங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியாமல் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. நேராக கிச்சனுக்குள்ளே போனோம், வந்து என் சட்டையை பிடிச்சிக்கிட்டான். சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. ஏய் போய் சொல்லாது, சிகரெட்டு குடிச்சதாங்க குடித்தேன். எத்தனை? 3 3 5 5 எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாங்க. இவளால வாழலாமா? என்ன பொறுப்பு இருக்கு உனக்கு? என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒன்னும் இல்லை சார், நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்றேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. வீட்டில் போய் ஃபோன் பண்ணேன், ஆண்டி எடுக்கலைன்னு கேட்டேன். என்ன சார் சொல்லணும்? டிவி சவுண்டில் கேட்கல, சைலண்ட்ல கிடந்துச்சு. துணி துவைச்சுக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், குளிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏதாவது சொல்லலாம்ல. ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே. ஒரு ரிங்கில் எடுக்கிறவள நான் இனிமே எங்கே சார் போய் தேடுறது? தேடித்தான் கிடப்பாளா, இல்லை கிடைச்சால்தான் ஒரு ரிங்கில் எடுப்பாளா? கிடைக்கிற வரைக்கும் எடுப்பா, அப்புறம் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். எங்கே நிம்மதி இருக்கு சொல்லுங்க சார் பார்ப்போம். எந்த புருஷனாலும் நிம்மதியா தூங்க முடியுதா வீட்டில்? ஒன்றும் இல்லை சார், என் பொண்டாட்டி வெண்டைக்காய் வாங்கிட்டு வர சொன்னான். இவ வெண்டைக்காய் வாங்கையில ஒரு கண்டிஷன் போடுறான், ஒடிச்சு பார்த்து வாங்கிட்டு வா நுனிய. கடைக்காரன் ஒடிச்சா கையை ஒடிப்புங்கிறான், இவ ஒடிக்காம வந்தா கையை ஒடிப்புங்கிறான். நான் எப்படியா வெண்டைக்காய் வாங்குறது? இவ 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னா கடையில் 1 கிலோ வாங்கிட்டு வந்து எங்கள் ஊரில் மணிக்கூண்டு இருக்கு, அங்கே உட்காந்து ஒடிச்சு போட்டுக்கிட்டு 1/2 கிலோவை வீட்டுக்கு கொண்டு வரேன். இப்போ பார்க்குறேன் 1 மாசமா அதில் லைனில் நின்று ஒடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் வெண்டிக்காய் ஒடிக்கிற இடம் போல இருக்கணும். அந்த முத்துன வெண்டிக்காய் ஒருத்தன் நறுக்கி போட்டு வத்தல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எங்க சார் நிம்மதி இருக்கு வெள்ளச்சாமி? எங்க நிம்மதி இருக்கு? நிம்மதியா வாழ முடியுதா? இப்படி நிம்மதி இல்லாத காரணத்தால் மனிதனுக்கு மன நிர்வாண மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்ப திருமணத்துக்கு பின்பு என்ன சந்தோஷம் பார்க்கணும். சுருக்கமா சொல்றேன். இப்ப பட்டிமன்றம் முடியும் சார், நான் 3 மணிக்கு வீட்டுக்கு போவேன், காலிங் பெல் அடிப்பேன், என் மனைவி கதவை திறப்பா. கதவை திறந்தோடனே, வாங்க மகாராஜா, கரட்டுப்பாளையம் சென்றீர்களே, பட்டிமன்றம் எப்படி இருக்கு? சோழா பார்த்தாரா அப்படியாகப்பா, போய் படு, நான் பயந்துட்டு ஊர் சுற்றி போய் போயிடுறாம்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்தா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியா பேச முடியலம்மா அப்படின்னா, சூடா பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே திருவண்ணாமலையில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற சொந்தம். சார், நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டம் ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், எல்லாம் நொடிச்சு போயிடுறோம்.